சண்டே வெளியில போயிருந்ததுனால நான்வெஜ் செய்யல அன்னத்தன்னைக்கு. சரி மண்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மண்டே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போறோம். ட்ரை ஃபிஷ் வச்சு ஒரு தொக்கு தான் ரெடி பண்ண போறேன். இதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமா ஜீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஒரு 4, 5 பூண்டை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். தட்டி ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு நல்லா வதங்கட்டும். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா தொக்கு நமக்கு நிறைய கிடைக்கும். வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டிட்டு, அது கூடயே பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம் இந்த 2மே வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷை வந்து ஒரு 4, 5 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் உப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி போட வேண்டாம் இந்த கிரேவிக்கு. ஏன்னா ட்ரை ஃபிஷ்லேயே வந்து உப்பு இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த ட்ரை ஃபிஷ்ஷை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொக்கு கூட இந்த ட்ரை ஃபிஷ்ஷும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த கருவாடு நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நல்லா இதை வதக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை வந்து அப்படியே கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து துருவி வச்சுருந்த தேங்காயை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலெல்லாம் ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நம்ம பொரியலுக்கு வந்து துருவின தேங்காய் போடுவோம்ல, அந்த மாதிரி தேங்காவை அப்படியே மேலால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ இந்த கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து நமக்கு கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க இதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சில்லி சிக்கனும் அன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு வச்சுட்டு சில்லி சிக்கன், அதுக்கப்புறமா ரசம். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.